இப்போ சிங்கர் ஃபினாலே அதாவது 11 சீசன் 11 ஃபினாலே இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய சூப்பர் சிங்கர் டைட்டில் வந்து நம்ம நிக்கில் வந்து வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து 60 லட்சம் மதிப்புள்ள டாக் டெவலப்ஸுடைய ஒரு வீடு ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 2ஆம் இடம் 2 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் ராஜா மற்றும் சாதனா. இவங்க 2 பேர் இவங்க தலா வந்து 10 லட்சம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஏஜி டைல்ஸ், இன்னொன்று வந்து விஜய் டிவி சார்பாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரிசு மலையாக அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. 3ஆம் இடம் நம்ம மீனாட்சிக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு ட்ராஃபியோட சேர்த்து 5 லட்சம் 5 லட்சம் கேஷ் ப்ரைஸும் வந்து கிடச்சிருக்கு டாக் டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து. மீனாட்சி வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க 3ஆம் இடம் கிடைச்சாலும். அடுத்ததாக 4ஆம் இடமும் நம்ம தவசிலிக்கு கிடச்சிருக்கு. தவசிலிக்கு 3 லட்சம் ரூபாய் கேஷ் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்ததாக 5ஆம் இடம் வந்து ஏப்ரஹாம் கிடச்சிருக்கு. ஏப்ரஹாமுக்கு 3 லட்சம் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்ததாக அன்எக்ஸ்பெக்டடாக தர்ஷனா வந்து 6th பிளேஸ் வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து கண்டிப்பாக டாப் 3ல இருக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஒருவேளை சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கடைசியில் சொதப்பிடிச்சோம் அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மட்டும் இல்லாமல் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் வாங்குறாங்க இல்லையா, அது யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கோல்டன் மைக் கிடைக்கும்னு சொல்லுங்கள். அது வந்து பாலப்பிரியா கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக அப்டேட்ஸ் தர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.